தமிழ் பேச ஒழுங்கா பேச தெரியுதா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவன் உருப்படியான தலைவன் இருங்க? உனக்கே அரசியல் தெரியாது, நீ எப்படி அரசியல் தலைவன் உருவாக்குவ? இந்த அஜித்குமார் மரண வழக்குல காவலர்களுக்கு தீர்வு சொல்லியிருந்தேன்னா நீ தலைவன், உனக்கு தீர்வு சொல்ல முடியல. பரந்தூர் விமான நிலையத்துக்கு தீர்வு சொல்லியிருந்தேன்னா நீ தலைவன், தீர்வு சொன்னியா? கவினுக்கு நீ வாயே துறக்கல. ஆணவ படுகொலை செய்த கவினை பத்தி நீ பேசவே இல்லை. அப்ப ஜாதிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நீ தலைவனா? உனக்கு போன ஆட்சியில எத்தனை லாக்அப் டெத்துன்னு கேள்வியே கூட வக்கில்ல. திமுக ஆட்சியில 24 பேர் செத்தாங்க, 24 பேருக்கு சாரி சொன்னீங்க. நீ எடப்பாடி ஆட்சியில 484 பேரை லாக்அப் டெத்ல செத்துருக்காங்க, ரெக்கார்டு இருக்கு. நீ பணம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எத்தனை பேரா போன ஆட்சியில செத்தான்னு கேட்கறது கூட உனக்கு சக்தி இல்லைன்னா நீ எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கிட்ட கேள்வி கேட்ப? உனக்கு என்ன தெரியும் கேள்வி கேட்கறது? அணில் குஞ்சுகள் அதுக்கு மேல வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் எந்த அளவுக்கு அரசியல் அறியாமையோடு இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு ஒரு நடிகனை நம்புகிறார்கள், எந்த அளவுக்கு தன்னை நம்பாமல் ஒரு நடிகன் நம்புகிறார்கள் என்று அவர்கள் பேச்சிலிருந்தே தெரிகிறது. ஏனென்று சொன்னால் இவர்களெல்லாம் தன்னம்பிக்கையற்ற கோழை பிண்டங்கள்.